தமிழ் புத்தாண்டு என்பது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. ஏன் சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக குறிப்பிடுகிறார்கள் என்பது பற்றியும், சித்திரை மாதத்துக்கான சிறப்புகள் பற்றியும் தகவல்கள் இங்கே. நாம் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். பிரம்மதேவர் உலகை படைத்தது சித்திரை முதல் நாளில் என்கின்றன சில ஞான நூல்கள். இத்தினத்தில் திறந்த வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜைகள் செய்வார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சூரிய வழிபாடுகள் கோலாகலமாக நடக்கும். சரி, சித்திரை மாதத்தில் இன்னும் எத்தனை சிறப்புகள் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். தமிழ் புத்தாண்டில் வீட்டிலுள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம், இந்த 5 அங்கங்களையும் கொண்டதால் இது பஞ்சாங்கம் எனப்படும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டுவிட்டு அன்றைய தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோயிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம். தமிழ் வருட பிறப்பு அன்று வேப்பம்பூக்களை சேகரித்து புளி, வெல்லம் சேர்த்து பச்சடி செய்வது வழக்கம். இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்த இந்த பச்சடி வாழ்வே இனிப்பும் கசப்பும் புளிப்பும் கலந்ததுதான் என்னும் தத்துவத்தை உணர்த்துகின்றது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி ஆகும் அன்று சில ஊர்களில் முழு நிலா வெளிச்சத்தில் ஒரு வகையான உப்பு பூமியில் இருந்து வெளிவரும். இதை பூமி நாதம் என்று சித்தர்கள் அழைப்பர். அந்த உப்பு மருந்துகளுக்கு அதிகமான சக்தியை அளிக்கின்றது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தனர். அதனால் இந்நாளை சித்தர்கள் பௌர்ணமி என்றும் மக்களால் அழைக்கப்படுகிறது. இன்றும் பூமிநாதம் ரசாயன மருத்துவத்துறையில் உபயோகிக்கப்படுகிறது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டும் கணக்கெடுத்துக் கொண்டும் இருக்கிறான் சித்திரகுப்தன் என்பார்கள். அவர் தோன்றியதும் சித்திரா பௌர்ணமி என்றுதான். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்திரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதைக் காண வெளியூரில் இருந்து மக்கள் அலை அலையாக வருவர். அட்சய திரிதியை வரும் பொன்னான மாதமும் சித்திரை மாதம்தான். பிரம்மதேவர் தனது சிருஷ்டி தொழிலை துவங்கியதும் இந்நாளில்தான். என்றும் அழியாத செல்வம் நம் வாழ்வில் தங்கும் என்பர். மகோதயம் என்னும் நாட்டிலுள்ள ஒரு வியாபாரி ஒவ்வொரு வருடமும் அட்சய திரிதியை அன்று பலவிதமான தானங்களை செய்து கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ததால் மறுபிறவியில் அரசனாக பிறந்தார். அப்போதும் அட்சய திரிதியில் தொடர்ந்து தானம் தர்மங்கள் செய்ததால் வைகுண்டம் அடைந்தார். சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்நாளில் அம்மனை போற்றி வழிபடுவதால் சிறந்த பலனையும் தெய்வ அனுகிரகத்தையும் பெறலாம். ஆடல் அரசனை குளிர்விப்பதற்காக வருடத்திற்கு 6 அபிஷேகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று. கோயிலின் வெளிப்பிராகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வரும். ஆனால் சித்திரை முதல் நாளன்று மட்டும் தங்கத்தேர் 4 ராஜவீதியிலும் உலா வரும். புனிதமான சித்திரை மாதத்தில் முறையான வழிபாடுகளையும் ஆலய தரிசனமும் செய்து உங்கள் வாழ்வை வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.